வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்மா. நல்லா கேக்குதாம்மா? தெளிவா இருக்கு. படம் சரியா வருதா? வீடியோ இது டிம்மா இருக்குமா? கிளியரா இருக்குங்க. கிளியரா இருக்காம்மா? கிளியரா தான் இருக்குங்க. சரிம்மா. விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வைகம். குரு வாழ்க, குருவே துணை. என் உயிர் சொந்தங்கள் அனைவரையும் இந்த செவ்வாய்க்கிழமையில் சந்திப்பதில் உண்மையிலே இரத்தபூர்வமான உணர்வுடன் நான் சந்திக்கிறேன். செவ்வாய் கிரகம் உங்களையும் என்னையும் உயிர் சொந்தமாக ஆக்கி கொடுத்ததற்கு நன்றி. குருவுக்கும் இந்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் இதயபூர்வமான நன்றி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒன்றே செய். ஒன்றே செய், அதுவும் இன்றே செய், நன்றே செய். இந்த விதத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்றே செய்யறது, நன்றே செய்யறது, அதை இன்றே செய்யறது. ஒன்றே செய் அப்படின்னா எதை ஒன்றே செய்யறது? செய்யற தவத்தையா இல்ல தற்சோதனைவா? எதை அப்படின்னா ஒன்றே செய் அப்படிங்கிறது முதல்ல நம்மை நேசிப்பது தான் ஒன்றை செய்யறது. முதல்ல நம்மை நேசிக்கிறது தான் முக்கியமான விஷயமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றே செய் அப்படிங்கிறது நம்மை நேசிப்பது. நம்மை நேசிச்சா மட்டும்தான் எதிலையா இருந்தாலும் வெற்றி பெற முடியும். அதனால நம்மை நேசிப்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மகத்தான வெற்றி பெறுவதற்கான ஒன்றே செய் அப்படிங்கிறது. அந்த ஒரு நம்மை நேசித்தல் அப்படிங்கிறது எதெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, முதல் எடுத்தோன்னா நம்ம நேசிக்கிறதுல எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய உறவுகளில் பிரச்சனை வரும். பாத்தீங்கன்னா, என்னைய சரியா மதிக்க மாட்டேங்கிறாங்க, சரியா அங்கீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, சரியான இது இல்லை அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் வரும்பொழுது நம்மை நேசிப்பதில் குறைபாடுகள் வருவதை பார்ப்போம். அப்ப அந்த இடத்துல நம்ம எதை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மை நேசிப்பதற்கு, நம்மிடம் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கு எந்தெந்த நுட்பங்களை பயன்படுத்தலாம், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம் என்பது குறித்த விஷயத்தை நாம் பார்க்கலாம். மிக எளிய முறையில் ஒரு 21 நாளாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தோமே ஆனால் மட்டுமே நம்மால் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். அந்த 21 நாள் நம்ம பயன்படுத்தலைன்னா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படவே ஏற்படாது. நம்ம பல்வேறு விதமான பயிற்சிகள், பல்வேறு விதமான நுட்பங்கள் அனைத்தையும் கற்றிருந்தாலும் குறைந்தது 21 நாளாவது எந்த ஒரு பயிற்சியும் நாம் கடைபிடிக்கும் பொழுதுதான் நாம் விரும்பக்கூடிய அளவிற்கு மாற்றத்தையும் அந்த விஷயங்களையும் உணர முடியும், அதை நம்முடையதாக்க முடியும் என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட விரும்புகிறேன். இப்ப நம்மை நேசிப்பது அப்படிங்கிறதுல எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எந்த இடத்துல நம்மளை நேசிக்க மாட்டேங்கிறோம், நம்ம வாழ்றதே நம்மளை நேசிக்கிறதுக்காண்டி தானே, நம்முடைய சந்தோஷங்களுக்காகத்தானே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. அந்த எண்ணங்கள் நம்மை நேசிப்பதல்ல. நம்மை நேசிப்பதுங்கிறது நம்ம எல்லா விஷயத்திலையும் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வைத்துக் கொள்வதுதான் நம்மை நேசிப்பது. நம்ம எனக்கு பிடிச்சதை சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன், அதில் நேசிக்கிறது. நம்மை நேசிப்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா 100% நம்மை நேசித்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களையும் பெற முடியும். அந்த நம்மை நேசித்தல் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பது, மன ரீதியாக மகிழ்ச்சியாக இருப்பது, குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியாக இருப்பது, இன்னும் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு பெற்றிருப்பது, இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் பெற்றிருந்தால் மட்டுமே தான் நம்மை நேசிப்பதற்கான ஒரு விஷயமாக அது அமையும். நம்ம நேசிக்கும் பொழுது நம்முடைய உடல்ல இங்க ஒரு வலி இருந்துட்டு இருந்தா நம்ம நேசிக்கவே முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்முடைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம நேசிக்க முடியாது. பண ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் நம்மை நேசிக்க முடியாது. மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் நம்மை நேசிக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான நுட்பங்களும் நீங்க நிறைந்திருந்தால் மட்டுமே உங்களால் அந்த நம்மை நேசித்தல் என்பதை நிறைவாக வைத்திருக்க முடியும். அந்த நிறைவான நேசித்தல் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பும் விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி பெற முடியும். நாம் விரும்பும் விஷயங்களை அடைய முடியும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதில் எதெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதை பார்ப்பீர்கள். நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கும் நம்மை நேசிப்பதுதான் மிக மிக முக்கியமான சூழ்நிலை. நம்மை நேசித்தால் மட்டும்தான் நம்முடைய எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நாம் மீண்டு வர முடியும். நம்முடைய மனதில் பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான வருத்தங்கள், நம் உடலில் பல்வேறு விதமான வலிகள், குடும்பத்தில் பல்வேறு விதமான பிணக்குகள் இருந்தால் எப்படி நம்மை நேசிக்க முடியும்?
நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டுக் கொண்டே வர ஆரம்பிக்கும். நம்முடைய மனதில் வருத்தங்கள் ஏற்பட்டுக் கொண்டே வர ஆரம்பிக்கும். நம்மால் அடையக்கூடிய இலக்கை அடையவே முடியாது. அப்ப நம்மை நாம் நேசிப்பதற்கு எது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது? இலக்குங்கிறது முக்கியமா இருக்க வேண்டும். அந்த இலக்கு எந்த அடிப்படையில் எல்லாம் இருக்க வேண்டும்? முதலில் உடல் நலத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த உடல் நலத்தில் சிறப்பாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான உடற்பயிற்சியை நாம் தொடர்ச்சியாக ஒன்றே செய் நன்றே செய்கிற அடிப்படையில் தினமும் செய்து கொண்டே வர வேண்டும். அப்படி உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் மட்டுமே மனதிற்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். மனதிற்கு ஆரோக்கியம் இருந்தால் மற்ற அனைத்து பிரச்சனைகளையும் நாம் படிப்படியாக சந்தித்து செயல்பட்டு நம்மை சிறப்பாக ஆக்கிக் கொள்ள முடியும். அதுக்கு நம்முடைய உடல் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். உடற்பயிற்சி சிறப்பா செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா மட்டும்தான் நம்முடைய உடல் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். அப்படி விருப்பத்திற்கு ஏற்றபடி ஒத்துழைக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை ஈர்க்க முடியும். அப்படி வெற்றிகளை ஈர்க்க முடியும் பொழுதுதான் நமக்குள்ளே நம்மை நேசிக்கும் தன்மை வர ஆரம்பிக்கும். ஒரு வெற்றி வந்துட்டாவே நம்ம பேரை சொல்லி நீ பெரிய கெட்டிக்கார, நீ சிறப்பானவன் அப்படின்னு நம்மளை நாமளே நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருவதை பார்ப்பீங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மை நேசிப்பதில் எந்த இடத்தில் குறைபாடு வருகிறது, அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நமக்கு பெரும்பகுதி யார்கிட்ட கிட்டோம்னாலும் எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, பொருளாதார ரீதியா பிரச்சனை வருது. பணம் எனக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா, எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லைன்னா அதுக்கு காரணம் நம்மிடம் இலக்கு இல்லை. இலக்கு இல்லாதால் திட்டம் இல்லை. இலக்கு இருந்தால் அதை நோக்கி எப்படி செல்ல வேண்டும் என்ற திட்டம் சரியாக இருக்கும். இலக்கை நாம் எதா இருந்தாலும் நிர்ணயிச்சோம்னா மட்டும்தான் நம்முடைய திட்டம் சிறப்பாக வர ஆரம்பிக்கும். இலக்கு இல்லாத இது ஒரு கோல் போஸ்ட் இல்லாத ஃபுட்பால் கிரவுண்டை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிறதா. இலக்குன்னு ஒன்று இல்லாவிட்டால் நம்மால் ஒரு திட்டங்களை உருவாக்கவே முடியாது. நம்முடைய திட்டங்கள் இல்லாவிட்டால் நாம் இலக்கை நோக்கி செல்லவே முடியாது. நாம் இலக்கை நோக்கி செல்லும் பொழுதுதான் நமக்குள் ஒரு வெற்றிகரமான உணர்வு வர ஆரம்பிக்கும். அந்த வெற்றிகரமான உணர்வு வரும் பொழுதுதான் நமக்குள் நம்மை நேசிக்கும் பண்பு வளர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இதுல மிக முக்கியமா நீங்க கவனிச்சு பாச்சு, ஏன்னா இந்த இலக்கே இல்லாம நிறைய பேர் இருக்கிறதோட விளைவு திட்டமே இருக்கவே இருக்காது. இன்றைக்கு ஒரு இடத்துல இலக்கு வச்சிருப்பாங்க. இன்றைக்கு நான் மகரிஷி மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க, நாளைக்கு இன்னொன்னு ஆகணும்னு நினைப்பாங்க. இப்படி ஒன்னொன்னா மாறி மாறி நினைச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர்கள் செல்லக்கூடிய இலக்கை நோக்கி அவர்கள் செல்ல முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் அடைவது என்பதும் கேள்விக்குறியாவே அமைந்து கொண்டிருக்கும். எப்பொழுது ஒரு இலக்கை வைத்து விட்டோமோ அப்பொழுது அந்த குருவியை பார்த்து அடிக்கிற மாதிரி அந்த வில்ல நாணயத்தின அம்பு மாதிரி நம்முடைய எண்ணம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் சிறப்பாக இருப்பதற்கு திட்டம் சரியாக இருக்க வேண்டும். திட்டங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே நம்மால் இலக்கை அடைய முடியும். இதுல எந்தெந்த இடத்துல எல்லாம் மகரிஷியுடைய நுட்பங்களை நாம் பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறலாம் என்பதுதான் எப்பொழுதுமே நம்ம பேசக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம். எனக்கு எப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா மனசுல சோர்வு வருதுனாவே நம்ம வெளியில ஐம்புலன்கள் வெளியே நோக்கியே இருக்கு. இப்ப கண்கள் வெளியில நோக்கி இருக்கு, காதுகள் வெளியே நோக்கி இருக்கு, வாய் வெளியே நோக்கி இருக்கு, தோல் வெளியே நோக்கி இருக்கு. இதனால எப்பொழுதுமே நம்முடைய கவனம் அனைத்தும் வெளியே நோக்கியே இருப்பதால் நம்மால் உள்நோக்கி பார்க்க முடிவதில்லை. உள்நோக்கி பார்த்தால் மட்டுமே நம்மால் நம்முடைய அந்த நம்மை நேசிக்கும் பண்பை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கு கண்களை மூடி எப்பொழுதெல்லாம் மனச்சோர்வாக இருக்கிறதோ, மனக்கவலையாக இருக்கிறதோ, மனதில் வருத்தமாக இருக்கிறதோ அல்லது குழப்பமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கண்களை மூடி நாம் சாந்தியில் கவனத்தை வைத்துக் கொண்டே இருந்தோம்னாவே படிப்படியா நம்முடைய எண்ணங்கள் அப்படியே படிப்படியா கட்டுப்பட்டுட்டே வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணங்களுக்கு வேலையே என்னன்னா, இந்த மனம் எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த மனம் உருவாக்கும் எண்ணங்கள் பூராமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணம் நம்முடைய மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி நாம் என்ன செய்ய போகிறோமோ என்ற பதட்டத்தை ஏற்படுத்தி, அந்த பதட்டத்தின் விளைவாக வருத்தத்தை ஏற்படுத்தி, அதனுடைய விளைவாக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது வருத்தத்தை உருவாக்கி நம் மீது இருக்கக்கூடிய அந்த நேசிக்கும் தன்மையை குறைந்து நம்மால் அடையக்கூடிய வெற்றிகள் அனைத்தையும் தடைபட்டு கொண்டே வருவதை பார்க்கிறோம். இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள் ஏற்படாமல் இருக்கணும்னாவே எப்பொழுதெல்லாம் மனம் வேற ஏதாவது கவலையவோ வருத்தத்தையோ எதிர்காலத்தை நோக்கி போகும்பொழுதெல்லாம் சாந்தியில் கவனத்தை வச்சுக்கிட்டே வந்தோம்னாவே தேவையற்ற மனம் எண்ணங்களை உருவாக்கும் தன்மையிலிருந்து கட்டுப்பட ஆரம்பிக்கும். அந்த மனம் தன்மையிலிருந்து உருவாக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்குவதை நிப்பாட்டுவதற்கு இந்த சாந்தியில் கவனம் வைத்து வைத்து பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் வருதோ அப்பெல்லாம் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய மனம் அந்த மூலாதாரத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். அந்த மூலாதாரத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும் பொழுது இந்த கரண்ட் வீட்டுல கொடுத்துருக்கல பாத்தீங்கன்னா எர்த்து கொடுத்துருக்கிறது ஒண்ணு இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த எர்த்து மாதிரி இமீடியட்டா நம்ம அங்கே மனசை வச்சு வச்சு பழகிட்டே வரும் பொழுது
நம்முடைய எண்ணம் தேவையில்லாமல் உற்பத்தி ஆகாது. இந்த எண்ணம் தேவையில்லாமல் உற்பத்தி ஆகாமல் இருக்கும் பொழுது அந்த மனம் வந்து அந்த அந்த வேலையை உருவாக்கிக்கிட்டே இருக்காது. அந்த மனசோட வேலையே எதிர்காலத்தை நோக்கி சிந்தனையை உருவாக்கி, எண்ணத்தை உருவாக்கி, தேவையற்ற பதட்டத்தை உருவாக்கி, நம்முடைய மனதில் வருத்தத்தையும், கவலையும், எதிர்பார்ப்பையும் உருவாக்கி, ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே வர்றது அந்த மனசோட வேலையாவே இருந்துட்டு இருக்கும். இந்த மனசை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த மனம் வந்து எப்பொழுதுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சாந்தியில் கவனத்தை வச்சுட்டே வந்தோம்னா, எவ்வளவு பெரிய கவலை இருந்தாலும் எதிர்காலத்தை நோக்கி தேவையற்ற பயம், அச்சத்தை உருவாக்காம இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்குவதற்கு இந்த சாந்திங்கிறது தவத்துக்கு மட்டும் பயன்படுத்துவதில்லை. மூலாதாரத்தில் கவனிப்பது என்பது தேவையற்ற எண்ணங்களை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பாரு. தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிட்டே வாங்க. ஏன்னா இந்த மனசோட வேலையே பல்வேறு விதமான உங்களுக்குள்ள உள்ள குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். தேவையற்ற பதட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், தேவையற்ற வருத்தத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இதுதான் இந்த மனசோட வேலையாவே இருந்துட்டு எதிர்காலத்துல நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, அடுத்த மாசம். ஆனா இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடந்து கடந்துதான் இன்றைக்கு வரைக்கும் வந்திருப்போம். ஆனாலும் நம்முடைய மனம் வந்து கட்டுப்படாது. எதிர்காலம் குறித்த எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த எதிர்காலம் குறித்த எண்ணங்களை நாம் எப்பொழுது குறைவாக ஆக்கிக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம் மீது நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாக ஆரம்பிக்கும். மீது நேசிக்கக்கூடிய தன்மை உருவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். நம்முடைய ஆற்றல் பெருக பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவைகள் அனைத்தும் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பிரச்சனையை வந்து இடிக்கிறதே இந்த இடத்துலதான் தேவையற்ற கற்பனைகள், தேவையற்ற பயங்களை உருவாக்கி எண்ணங்கள் நம்முடைய மனம் குழப்பத்தை உருவாக்கி வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு மூலாதாரத்தில் கவனத்தை வைத்துக் கொண்டே வருவது சிறப்பான ஒரு விஷயமாக அமைந்து கொண்டே வரும். எப்பொழுதெல்லாம் எண்ணம் உங்களை விட்டு ஓட ஆரம்பிக்கிறது, தேவையற்ற கற்பனையான விஷயங்களை உருவாக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் முதலில் கண்களை மூடி மூலாதாரத்தை கவனித்துக் கொண்டே வராருங்க. அதை பழக்கமாகிட்டே வந்துருச்சுன்னா ஒரு 21 நாள் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா அப்புறம் இது மாதிரி ஓடும்போதெல்லாம் டக்குன்னு நம்ம கண்ணையெல்லாம் மூடவே வேண்டியது. கண்ணை மூடாமலே மூலாதாரத்தில் கவனத்தை வைக்க ஆரம்பிச்சோம்னாவே தேவையற்ற எண்ணங்கள் வராது. தேவையற்ற எண்ணங்கள் வராட்டினாவே தேவையற்ற கவலை வராது, தேவையற்ற எதிர்பார்ப்பு வராது, தேவையற்ற வருத்தம் வராது, கற்பனையான பயங்களை உருவாக்க வேண்டிய அவசியமே இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நாம் சந்தித்துத்தான் தீர வேண்டும். அந்த சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பதட்டமாக சந்திப்பதற்கும் பதட்டம் இல்லாமல் சந்திப்பதற்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அந்த வேறுபாடுக்கு தான் நுட்பமான ஒரு விஷயமாக அருட்தந்தை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் வந்து மூலாதாரத்தில் கவனத்தை வைக்கும் பொழுது அந்த மனப்பதட்டம் குறைவதை பார்ப்பீர்கள், தேவையற்ற கவலைகள் வருவதை தடுப்பதை பார்ப்பீர்கள், எண்ணம் உற்பத்தியாகாத நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அற்புதமான நுட்பம் பார்த்தீங்கன்னா நீங்க எப்பொழுதெல்லாம் அப்படி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மூலாதாரத்தில் கவனத்தை வைத்துக் கொண்டே வாருங்கள். மூலாதாரத்தில் கவனத்தை வைக்க வைக்க உங்களுடைய மனம் கட்டுப்பட ஆரம்பிக்கும். மனம் கட்டுப்பட ஆரம்பித்தாலே நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களை நேசிப்பதில் உள்ள இன்னும் அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்ப மன ரீதியான பிரச்சனையை பார்த்தோம். இதே மாதிரி பண ரீதியா எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன், என்ன நடக்கும், அது எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் என்ன வேணுமோ அதுக்கான திட்டம் தெளிவாக இருக்க வேண்டும். பண ரீதியாக தடையா இருக்கிறதுங்கிறதுக்காக வருத்தப்பட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக தனாகர்ஷண சங்கல்பத்தை சொல்ல முடியுமோ அதை நாம் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பண ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இறுக்கம், சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிக்கல், சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்னென்ன வார்த்தைகள் நீங்க பயன்படுத்த முடியுமோ அத்தனை அந்த சூழ்நிலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் அத்தனை இறுக்கத்தையும் நீக்கக்கூடியதற்கு அந்த தனாகர்ஷண சங்கல்பம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தை விட்டுட்டு அதுக்கு பதிலாக மனசுக்குள்ளே விளக்கேற்றி இது பண்ணித்தான் செய்யணுங்கிற அவசியம் சும்மாவே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது நம்முடைய உடலில் ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். நம்முடைய உடலில் ஆற்றல் பெருக ஆரம்பிப்பது நம்முடைய உயிரில் அதிர்வுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அந்த உயிரில் அதிர்வுகள் ஏற்படும் பொழுது நம்முடைய உணர்வுகள் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களையால உணர முடியும். அந்த உணர்வுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் உங்களுக்கான பொருளாதாரத்தையா இருந்தாலும் உங்களுக்கான சரியான நபர்களையா இருந்தாலும் ஈர்த்து கொடுக்கக்கூடியதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் உணர்வுகள். இந்த உணர்வுகள்ல வந்து எப்பொழுதுமே சிறப்பாக செல்வ ரீதியாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக நம்மை வைத்துக் கொள்வதற்கு தனாகர்ஷண சங்கல்பம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்த்து சும்மா கவலைப்பட்டு இருக்கிறதோ என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு பதட்டப்பட்டு இருக்கிறதோ பயப்பட்டு இருக்கிற நேரத்துல அந்த தனாகர்ஷண சங்கல்பத்தை நம்முடைய மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வர 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 பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய உணர்வுகளில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய ஈர்ப்புத்தன்மையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்ப மழை பெய்யணும்னாவே பூமி ஈர்த்தால் மட்டும்தான் அந்த மழை பெய்ய ஆரம்பிக்கும். பூமி ஈர்க்கலைன்னா அந்த இடத்துல மழை வராது. பூமி ஈர்ப்பது போல் நீங்கள் எப்பொழுது ஈர்க்க ஆரம்பிக்கிறீர்களோ
அப்பொழுது அந்த உங்களுக்குள் தேவையான அந்த பொருளாதாரமும் அந்த பண வசதிகளும் அதற்கான சூழ்நிலைகள் மாற்றங்களும் வந்து கொண்டே இருப்பதை பார்ப்பீர்கள். உங்களை நோக்கி செல்வ வளத்தை ஈர்ப்பதற்கு அந்த நாறு சங்கல்பத்தை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ இப்படி கவலைப்பட்டு இருக்கிற நேரத்தை விட்டுட்டு அதுக்கு பதிலா நம்ம இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்குள் மாற்றம் வருவதை பார்க்கிறீர்கள். இன்னும் பல்வேறு இடங்களை தேடிக்கிட்டே இருந்த நேரத்தை போக்குவதனாலேயோ கவலையை உருவாக்கிக்கிறதுனாலயோ வருத்தத்தை உருவாக்கிக் கொள்வதாலேயோ எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்பதை மட்டும் விழிப்புணர்வு தகவலாக உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன். அதற்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்துங்கள், உங்களை ஆற்றலை அதிகப்படுத்துங்கள். உங்களுக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆற்றல் மிகுதியாக வருகிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வெற்றிகள் பெற முடியும். ஆற்றலினுடைய அதிகம்தான் உங்களுக்குள்ள வெற்றி ஈர்த்து தர முடியும். ஆற்றல் குறைபாடு உங்களுக்குள்ள உள்ள கவலையும் வருத்தத்தை தான் ஏற்று தர முடியும். ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு மிக எளிய நுட்பமாக எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனம் சோர்வாகவும் என்னால் இதுக்கு மேல இந்த காரியத்தை எப்படி செய்வேனே தெரியலைன்னு நீங்க நினைக்கிற போது நல்ல மூச்சை இழுத்து மூலாதாரத்துக்கு கொண்டு போயிட்டு திருப்பி மூச்சை இழுத்து அப்படியே ஆக்னியை வரை வரக்கூடிய அந்த தண்டுவிட சுத்தியை எப்பொழுதெல்லாம் நம்மை மீறி பிரச்சனைகள் போகிறதோ நம்மால் இதற்கு மேல் நான் என்ன செய்வேன்னு வழியே தெரியலையே அப்படிங்கிற குழப்பம் வருகிற பொழுது நீங்கள் அந்த தண்டுவிட சுத்தி உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள உள்ள அந்த ஆற்றல் மிகுதியாவதை பார்ப்பீர்கள். எப்பொழுதுமே உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் ஆற்றல் மிகுதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆற்றலைத்தான் நீங்கள் நேசிக்கிறீர்கள். உங்களுடைய உணர்வுகள் தான் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. உங்களுடைய உணர்வுகள் பெருகுவதற்கும் உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கும் இந்த தண்டுவடை சுத்தி நமக்கு நாமே செய்து கொண்டு வரும் பொழுது எவ்வளவு கவலையா இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் சூழ்நிலையை மாற்றுவதற்கு தண்டுவடை சக்தியை நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்து விட வேண்டும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா இது தவத்துக்காக மட்டும் செய்யறது அப்படின்னு நினைச்சது. தவத்துக்காக செய்வதே கிடையாது. நம்முடைய அருட்தந்தை அவர்கள் கொடுத்த அற்புதமான மார்க்கம் தவத்துக்கானது மட்டுமே கிடையாது. தவம்ங்கிறது அதுல ஒரு குட்டி பாட்டு. வாழ்க்கைங்கிறத முழுமையான விஷயம். இந்த வாழ்க்கையில் முழுமையாக வெற்றி அடைவதற்கும் வாழ்க்கையை முழுமையாக அணுகுவதற்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கும் மிக எளிய நுட்பங்களாக அருட்தந்தை அவர்கள் முழுக்க முழுக்க இந்த இதுல அவ்வளவு விஷயங்களையும் சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி நம்ம அந்த பிரச்சனைகளை அணுகிறோம், எப்படி அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான நுட்பங்களை நாம் கையாளுகிறோம் என்பதில் தான் இருக்கிறது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமான நுட்பம், வெற்றிக்கான நுட்பம். எப்பொழுதெல்லாம் வெற்றி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மை நேசிக்கும் தன்மை வரும். எப்பொழுதெல்லாம் தோல்வி வருகிறதோ அப்பொழுது நமக்குள் வருத்தம் அதிகமாகும். நம்மை நேசிக்கும் தன்மையை உயர்த்திக் கொள்வதற்கு வருத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு நாமே தண்டுவட சக்தியை அதிகமாக செய்து கொள்ளும் பொழுது நமக்குள் ஆற்றல் பெருகுவதை பார்ப்பீர்கள். நம்முடைய உடலில் உள்ள தடைகள் நீங்குவதை பார்ப்பீர்கள். அந்த உடல்ல உள்ள அந்த நரம்பு மண்டலங்கள்ங்கிறதுல உள்ள தடைகள் நீங்கும் பொழுது உங்களால் ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள அதிகமாக வர ஆரம்பிக்கும். எல்லா விதமான சக்திகளையும் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீர்கள். எப்பொழுதுதான் அதிகமான சக்தி உங்களுக்குள் நிறைய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மிகுதியாக வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நீங்கள் ஒரு மலராக உங்களை மலரச் செய்கிறீர்களோ அப்பொழுது உங்களை நோக்கி பட்டர்ஃபிளை என்று சொல்லக்கூடிய வண்ணத்துப்பூச்சி வளர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மலர் சுருங்க சுருங்க பார்த்தீங்கன்னா உங்களால் பட்டர்ஃபிளை ஈர்க்க முடியாது. அந்த மலர் சுருங்க சுருங்க ஈர்க்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா வண்டுகளும் பூச்சிகளையும் தான் ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். நம்முடைய தன்மை மலரும் தன்மையாக உருவாக்கி கொண்டால் மட்டுமே நம்மால் பட்டர்ஃபிளையை ஈர்க்க முடியும். பட்டர்ஃபிளைங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய வசதி, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலை, நம்மை நேசிக்கும் பண்பு, நமக்கான உதவிகள், நமக்கான தெய்வீக சக்திகள் அனைத்தும் வரக்கூடியதை பட்டர்ஃபிளையாக நீங்கள் பாவனை செய்து கொள்ளுங்கள். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரினம் பூ மலர்றதுக்கு எப்பொழுதெல்லாம் மனச்சோர்வோ மன வருத்தமோ மனதில் வலியோ ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தண்டுவிட சுத்தியை நமக்கு நாமே செஞ்சுக்கலாம். இது தெரிகிற மாதிரி தான் செய்யணும்னே இல்லை. சும்மா கூட அப்படி இழுத்து மூச்சை விட்டுறதே தெரிஞ்சுக்கலாம். நீங்க 21 நாள் இதை பிராக்டிஸா பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி அதை எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுது செய்யும் பொழுதுதான் உங்களால் அதை உணர்வுக்குள் கொண்டு வர முடியும். உணர்வே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் ஈர்த்து தரக்கூடிய தன்மை வாய்ந்தது. எந்த அளவுக்கு உணர்வை உங்களுக்குள் மிகுதிப்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த தண்டுவட சக்தி உதவி செய்வதை பார்ப்பீர்கள். சோர்வு என்ன சோர்வு வந்தாலும் சரி, என்ன வருத்தம் வந்தாலும் சரி, எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் சரி, அந்த சிக்கலான சூழ்நிலையில் தயவு செய்து இந்த தண்டுவட சுத்தியை செய்து பாருங்கள். இந்த தண்டுவட சுத்தி ஒரே நாளில் உங்களுக்கு அது சித்தியாகாது. குறைந்தது ஒரு 21 நாளாவது உங்களுக்கு நீங்களே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயிரில் இருக்கக்கூடிய அந்த உயர்ங்கிற அந்த பூ மலருவதை பார்ப்பீர்கள். அந்த மலர மலர பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் மிக மிக எளிய முறையில் தீர்க்கப்படும். எல்லா பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலை தான் காரணம்.
சிக்கலான சூழ்நிலையில ஒரு நபர் வந்தாங்கன்னா அவங்க உதவி செஞ்சாவே இது ஒரு இருட்டா இருக்கு அந்த இடத்துல இருட்டை வெளியேற்றுறதுக்கு நம்ம என்ன எதுவுமே செய்ய வேண்டியது ஒரே ஒரு மெழுகுவர்த்தி இன்னும் சொல்ல போனா ஒரு தீக்குச்சியை பொறுவதாக அந்த இருட்டு அந்த செகண்ட்ல காணாம போயிடும். இது மாதிரி அந்த சிக்கலான சூழ்நிலையில வந்து அந்த தண்டோட சுத்திங்கிறத நீங்க நல்லா செஞ்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் எவ்வளவு இதுக்கு மேல வாழ்க்கையில எனக்கு வழியே தெரியல இதோட போய் நின்னா அது வந்து அது ஒரு முட்டுச்சந்தா வருது அப்படின்னா முட்டுச்சந்தா இருக்காது. அதை நீங்க செய்ய செய்ய பாத்தீங்கன்னா அந்த பாதை உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே வருது பாத்தீங்க. அந்த ஓப்பன் ஆகிட்டே வர பாதையிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். எத்தனை சிக்கலிலும் இருந்தும் எத்தனை வருத்தங்களிலிருந்தும் மீள்வதற்கு இந்த தண்டோட சுத்தி நான் பல பேருக்கு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை பார்த்திருக்கிறேன். இதை பார்க்கக்கூடிய நீங்களும் இந்த தண்டோட சுத்திங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி எப்போ மனச்சோர்வு வருது மனதில் வருத்தம் வருகிறதோ இதுக்கு மேல நான் என்ன செய்வேன்னு தெரியலையே என்னால முடியலையே இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் தண்டோட சுத்தியை ஒரு 5 நிமிடம் செய்யுங்கள். இதை பழக்கமாக்கிட்டீங்கன்னா 21 நாள் நீங்க இப்ப டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்து பழகிட்டீங்கன்னா எப்பவா இருந்தாலும் எவ்வளவு கூட்டத்திலேயா இருந்தாலும் நீங்க தன்னோட சுத்தி செய்யலாம். அதை வெளியில தெரியாமலே நீங்க செய்ய முடியும். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கவலை அந்த இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டு உங்களால் இறைத்தன்மை பெற்று உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை மலரச் செய்வதன் மூலமாக உங்கள் ஆற்றலை பெருக்கலாம். உங்கள் ஆற்றல் பெருகும் பொழுது உங்களை நோக்கி ஏராளமான சூழ்நிலைகள் வர ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே இந்த பயிற்சிகள் அனைத்தும் சூழ்நிலைகளைத்தான் உருவாக்கும். சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையா இருந்தால் சூழ்நிலையை மாற்றும். இதுதான் இந்த தவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தவம் என்ன செய்யும் அப்படின்னா தவம் எல்லாமே செய்யும். எப்படி செய்யும்? சூழ்நிலையை மாற்றுவதன் மூலமாக செய்யும். ஆற்றலை ஈர்ப்பதற்கு உதவி செய்வதன் மூலமாக மாற்ற முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இங்க எந்தெந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மனதில் மட்டும்தான் பிரச்சனைகளே வர ஆரம்பிக்கும். எதிர்காலத்தை குறித்து தேவையில்லாத பயம், தேவையில்லாத அச்சம், தேவையில்லாத பதட்டம், அதே மாதிரி கடந்த காலத்தில் நடந்த கவலைகள் இதுகளை இதைத்தான் மனசு அப்படியே முன்னையும் பின்னையும் கொண்டுட்டே போயிட்டே இருக்கு. இந்த முன்னையும் பின்னையும் கொண்டுட்டு போயிட்டு இருக்க மனசை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மூலாதாரத்தில் கவனத்தை செய்து வைத்துக் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய எண்ணம் உற்பத்தியாவதை நிறுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கே ஒருவேளை சந்தேகமா இருந்தா எனக்கு அவ்வளவு எண்ணமா வருதா அப்படின்னா ஒரு மணி நேரம் உங்களுடைய மொபைல்ல வந்து ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் என்னெல்லாம் வருதோ அதை பூரா பதிவு பண்ணுங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 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 மணி நேரம் திருப்பி கேட்டீங்கன்னா தெரியும் எந்தெந்த இடத்துல நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க, எந்தெந்த இடத்துல வருத்தப்பட்டிருக்கீங்க, எந்தெந்த இடத்துல பயப்பட்டிருக்கீங்க, எந்தெந்த இடத்துல எதிர்காலத்துல என்ன செய்வேனே தெரியலையே, இதுக்கு மேல எனக்கு வழியே தெரியலையேன்னு நினைச்ச இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துடும். அதுல நல்ல எண்ணம்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா வெற்றிக்கான எண்ணம் ஒரு எண்ணமும் 2 எண்ணமும் வந்திருந்தாரு மிகப்பெரிய ஆச்சரியமானது. அப்ப இவ்வளவு பெரிய கவலையான எண்ணங்களும் வருத்தமான எண்ணங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய என்னை நான் எப்படி நேசிப்பேன்? நிச்சயமா நேசிக்கவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் என்ன அனைத்துமே கவலை, வருத்தம், துன்பம், துயரம், எதிர்காலத்தை நினைச்சு பதட்டம் இதுகளே உருவாகிட்டே இருந்தா எப்படி நான் என்னை நேசிப்பேன்? என்னை நேசிக்கலைன்னா எப்படி எனக்குள்ள ஆற்றல் பெருகும்? எனக்குள்ள ஆற்றல் பெருகாவிட்டால் எப்படி எனக்குள் இருந்து பிரபஞ்ச சக்தியால் உதவி செய்ய முடியும்? எனக்குள் மற்ற ஆற்றல்கள் எப்படி வந்து என்னை நோக்கி வர ஆரம்பிக்கும்? இத்தனையும் எப்படி செய்ய ஆரம்பிக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நமக்கே புரிய ஆரம்பிக்கும். இதற்கு மிக எளிய நுட்பமாக இன்றைக்கு சொல்லக்கூடிய 2 நுட்பங்களை நீங்கள் தயவு செய்து கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் கவலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மூலாதாரத்தில் கவனத்தை வைத்து பழகுங்கள். எப்பொழுதெல்லாம் என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியவில்லையே, எனக்கு வழி தெரியவில்லையே அப்படின்னு உங்களுக்கு என்ன வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தண்டுவட சுத்தியை நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். உங்களுக்குள் உள்ள அனைத்து தடைகளும் படிப்படியாக மாறுவதை பார்ப்பீர்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன ரீதியா இருக்கிறது இதை பயன்படுத்தலாம். உடல் ரீதியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். உடற்பயிற்சி எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உடல் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். உடல் ஒத்துழைத்தால் மட்டுமே உங்களால் உங்களை நேசிக்க முடியும். உடல்ல ஒரு இடத்துல வலி இருந்துட்டு உங்களை நீங்க நேசிக்க முடியாது. உடல்ல ஒரு வலி இருந்தால் உங்களால் தவம் செய்ய முடியாது. உங்களால் எதிர்காலத்தை நோக்கி திட்டம் தீட்ட முடியாது. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற இந்த மானிட பிறப்பை பயன்படுத்தி இந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்துவதற்கு இறையாற்றலை பயன்படுத்துவதற்கான நுட்பங்கள் எதையும் பயன்படுத்த முடியாது. எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த உடல். இந்த உடலுக்கான பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சியை செய்து உடலை உறுதியாக வைத்திருந்தால் மட்டுமே நம்மால் இலக்கை நிர்ணயம் செய்ய முடியும். இலக்கை நோக்கி பயணம் செய்ய முடியும். அதில் ஏற்படக்கூடிய இந்த எண்ணங்களை சரி செய்வதற்கு நம்முடைய நுட்பங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது
உடற்பயிற்சி. தயவு செய்து உடற்பயிற்சி தினம் செய்து கொண்டே வாருங்கள். ஒன்றே செய்க, நன்றே செய்க, இன்றே செய்க. அந்த ஒன்றுங்கிறது உடற்பயிற்சியாக அமையட்டும். அதை நன்றா செய்யுங்க, இன்றே செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி நான் செய்வேன் அப்படிங்கிறத நினைங்க. அப்படி நினைச்சாதான் நீங்க உங்களை நேசிக்க முடியும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் உங்களை உங்களை ஒரு கௌரவமா நீங்களே பார்க்க முடியும். உங்களோட உடலுக்குள்ள குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுல வருத்தம் வர ஆரம்பிக்கும், கவலை வர ஆரம்பிக்கும். உங்களை அறியாம உங்களுடைய துன்பம் முகத்தில் காட்ட ஆரம்பிக்கும். அனைத்தும் இருக்குங்க. அதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ள உடல்ல உள்ள வலிதான் காரணமாக அமையும். எனவே அந்த உடல்ல வலி இல்லாமலும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஸ்மூத்தா போயிட்டு அப்படி இலகுவாக இருக்கக்கூடியதற்கு ஆன சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துவதற்கு இந்த உடற்பயிற்சி முக்கியம். அந்த உடலுக்குள்ள இருக்க உணர்வை கவனியுங்கள். அந்த உணர்வுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக ஒவ்வொரு விஷயத்தையும் கவனியுங்கள். ஒன்றே செய்யுங்கள், நன்றே செய்யுங்கள், அதுவும் இன்றே செய்யுங்கள். உங்களுடைய உங்களுடைய மனதை இது மாதிரி உருவாக்கிக்கங்க. பூக்குற பூ மாதிரி உருவாக்கிக்கங்க. அதை நோக்கி பட்டாம்பூச்சிகளை ஈருங்கள். உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உங்களுடைய தகுதி எவ்வளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய தகுதி என்பது உங்களுக்கே தெரியும். நான் என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சீரமைக்க முடியும், என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, அனைத்தையும் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து மிக எளிய முறையில் வெளிவருவதற்கு ஒவ்வொருவரும் பயிற்சியை செய்ய வேண்டியது. நம்முடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த உடலை மலரச் செய்வது. அந்த மலரச் செய்வதுங்கிறதா எல்லா விதமான நுட்பமே இருக்கு. எப்ப நீங்க ஹாப்பியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அப்பொழுது பூராமே உங்களை நோக்கி நல்ல நபர்களும் நல்ல விஷயங்களும் வந்து கொண்டே இருக்கும். இதுக்குதான் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுது திருமண வீடுகளுக்கு செல்வது, வாய்ப்பு கிடைச்சா எந்தெந்த இடத்துலலாம் கொண்டாட்டமா இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கோ அதுல பூராத்தையும் கலந்துக்கிறது. இன்னமும் நான் இப்பெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய பொருளாதார பிரச்சனைகள், கவலைகள் அதிகமாயிட்டே வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் நிறைய காமெடி விஷயங்களை பாருங்க, யூடியூப்லயே நிறைய இருக்குது. நகைச்சுவை அப்படின்னு போட்டீங்கன்னா சிறப்பான நகைச்சுவைகள் வரும். மனம் விட்டு சிரியுங்கள். எந்த அளவுக்கு மனம் விட்டு சிரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் நேசிக்க முடியும். நீங்க சிரிக்கிறத குறைக்கவே உங்களுடைய தன்மை உங்களுக்குள் குறைபாடு ஏற்பட்டுட்டே வருதுங்கிறதா இங்க நுட்பமான ஒரு விஷயம். எப்பொழுதெல்லாம் வருத்தங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க உடல்ல தேவையில்லாத சுரப்பிகள் சுரப்பிக்கிறது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்க அதுக்கான அந்த சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கிறது. எனவே அந்த விழிப்புணர்வுடன் இருக்கணும். நான் கவலைப்பட்டா எனக்குள்ள தேவையற்ற சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்குது. நான் மகிழ்ச்சியா இருந்தா எனக்குள்ள அந்த ஆனந்த சுரப்பி சுரக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஆனந்த சுரப்பியை சுரக்க வச்சுக்கிறது மிக எளிய நுட்பமா இருக்கக்கூடிய மொபைலே காமெடிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காமெடி எல்லாமே போட்டு ஒரு 5 நிமிஷம் கேட்டோம்னாவே நம்முடைய மனசுக்குள்ள மகிழ்ச்சி வர ஆரம்பிச்சோம். சின்ன சின்ன நுட்பங்களை பயன்படுத்தும். நம்ம இதுக்காக சினிமாவுக்கு போய் உட்காந்துக்கிட்டோம்னா அதுக்கு டிக்கெட்டோட விலையெல்லாம் ஏராளமாகிட்டே வருது. அது மாதிரி எல்லாம் ஒன்றும் நம்ம செலவழிச்சுட்டு இருக்கவே வேண்டியது. விழிப்புணர்வோட நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்திப்போம். ஒவ்வொரு விஷயத்தில இருந்தும் நம்ம மீண்டு வருவோம். மிக எளிய முறையில் வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ்வோம். திண்டாட்டமாக இல்லாமல் பார்த்துக் கொள்வோம். அதற்கு நம்மை நேசித்தல் மட்டுமே தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றிலிருந்து நம்மை நேசிப்போம். ஒன்றே செய்வோம். அதை நம்மை நேசிப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை இன்றே செய்வோம். அதை நன்றே செய்யும். நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டே வருவதற்கு நுட்பங்களை நம்மை நேசிக்க நேசிக்க நம்முடைய குடும்பத்தை நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். நம்மை குடும்பத்தை நேசிக்க நேசிக்க நம்முடைய உறவுகளை நேசிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய உறவுகளை நேசிக்க நேசிக்க நம்முடைய நண்பர்களை நேசிக்க ஆரம்பிப்போம். அப்படியே இன்னும் நேசிக்க நேசிக்க பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை நேசிக்க ஆரம்பிப்போம், உலகத்தை நேசிக்க ஆரம்பிப்போம். அனைத்தும் நம்மை நேசிப்பதிலிருந்து ஆரம்பிக்கட்டும். எப்பொழுதுமே நம்மை நேசிப்பதிலிருந்து மட்டுமே தான் நம்ம அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏன்னா நம்ம அந்த உலகத்துல வாழ்றதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம அந்த உலகத்தை மகிழ்ச்சியா அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறோம். இதுல தடை செய்யறதுங்கிறது 2 விஷயங்கள்னா, ஒன்று உடல், இன்னொன்று மனம். இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். உடல்ல உள்ள தடைகளை நீக்குவதற்கு உடற்பயிற்சி கண்டிப்பான ஒரு விஷயம். மனதில் உள்ளதுக்கு 2 நுட்பங்கள் சொல்லியிருக்கேன். ஒன்று மூலாதாரத்தை கவனிப்பது, இன்னொன்று மிக இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது தண்டுவட சுத்தி செய்து கொள்வது. இது 2ஐயும் நம்ம கடைபிடிச்சுட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எட்டாத உயரத்தை எட்ட முடியும். எப்பொழுதுமே நாம் மலராக இருந்தால் நம்மை நோக்கி வண்ணத்து பூச்சி வரும். நாம் வாடி போனால் நம்மை நோக்கி சின்ன சின்ன உயிரினங்கள் வர ஆரம்பிக்கும். நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மை நோக்கி வண்ணத்து பூச்சிகளை வர வைப்போம். மலர் வண்ணத்து பூச்சியை தேடி போக முடியாது. நாம் மலர்ந்தால் நம்மை நோக்கி வண்ணத்து பூச்சி வர ஆரம்பிக்கும் என்ற ஒரு விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு
இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலும் வாழ எல்லாம் உள்ள இறைவர்களை வேண்டுகிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்னும் தேர்தல் நம்முடைய இந்திய நாட்டில் முடியல. அதனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய வரைபடத்தை நினைச்சு தினமும் அருட்காப்பு அந்த இந்தியாவோட வரைபடத்தை நினைச்சு போட்டுட்டே வாங்க. நான் போட்டுட்டே வரேன். போட்டுட்டே வரவே நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுட்டே வருது. நீங்களும் இந்த இந்தியாவை யாரெல்லாம் கண்ணங்களை மூடி அப்படியே இந்திய வரைபடத்தை நினைத்து அருட்காப்பு போட்டு இந்தியாவில் உள்ள இறைசக்திகள் எழுச்சி பெறட்டும். இந்தியாவில் ஒரு சிறப்பான ஆட்சி அமையட்டும். இந்திய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் இந்தியாவின் மூலமாக உலகத்தில் ஒரு அன்பையும் பண்பையும் பரிமாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வோம் என்ற ஒரு தவத்தை நீங்க எப்பொழுதெல்லாம் நீங்க தவம் முடிஞ்சோன்னா இந்திய வரைபடத்தை நினைச்சுக்க. நான் எப்பவுமே கைகளை உயர்த்தி அப்படியே அருட்தந்தையுடைய ஆற்றல் இந்தியா முழுவதும் நிறையட்டும். இந்தியாவில் உள்ள தேர்தல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கட்டும். இந்தியாவில் உள்ள சிறப்பான ஆட்சி அமையட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்த்திட்டே வரேன். இதே நுட்பத்தை நீங்களும் பயன்படுத்துங்கள். ஏராளமான பேர் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சிறப்பான ஆட்சி வந்தால் சிறப்பான ஆட்சி நடைபெறும். சிறப்பான நபர்கள் வருவதற்கு இந்தியாவில் உள்ள சித்தர் பெருமக்களும் அறிஞர் பெருமக்களும் ஞானிகளும் உதவி செய்யட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். எப்பொழுதுமே நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியை பெரிதாக வைத்துக் கொள்வதற்கும் அந்த அடிப்படையில் கேள்வி பதில் நிகழ்வை கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இங்க ஐயாவை நம்ம வாழ்த்திருவோம். ஈழர் இமயவர்மன் ஐயா இன்னைக்கு மகத்தான வெற்றிக்கு ஒன்றை செய்க அப்படின்னு எப்பவுமே ஐயாவோட சிந்தனைகள் ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். இப்ப மகத்தான வெற்றிக்கு ஒன்னே ஒண்ணு செய்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எதிர்காலத்துல குறித்த ஒரு பயம், கடந்த காலத்தை குறித்து கவலை, இந்த மாதிரி உண்மையில நமக்கு எல்லாருக்குமே குடும்பத்துல இருக்கிற நம்ம பெண்களுக்கு எப்பயாவது ஒரு முறையாவது இந்த எண்ணம் வந்தது உண்டு. ஏன் தான் எப்ப எங்கேயாவது ஓடி போலாமோ அப்படின்ற எண்ணம் கட்டாயம் வந்ததே உண்டு. ஆனா இப்பெல்லாம் இல்லை, நம்ம வேதாத்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்ப இந்த மாதிரி கவலையான வருத்தமான எண்ணங்கள் வரும்போது நான் என்ன எப்படி நான் நேசிப்பேன், இப்ப நேசிக்கலைன்னா எனக்குள்ள எப்படி ஆற்றல் வரும் அப்படின்னு நம்ம சிந்தித்து, அப்ப அதுக்கு 2 வழி ஐயா சொல்றாங்க. மூலாதாரத்துல அந்த நேரத்துல மூலாதாரத்துல நம்ம கவனம் வச்சு சாந்தி தவம் செய்து தண்டுவடை சுத்தி இது செய்யும் போது மன ரீதியாக உள்ள எல்லா தடைகளும் நமக்கு நீங்கும். இப்போ உடல் ரீதியா இருக்கும்போது அதுக்கு உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரோக்கியமா நம்ம இந்த உடல் ஆரோக்கியமா வச்சிருந்தாலே நம்ம நினைத்த எல்லாமே நமக்கு நிறைவேற்ற முடியும். அது நம்ம நன்றே செய்யணும், அது ஒன்றே செய்யணும், அந்த ஒன்றையும் இன்றே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாம்பூச்சியை ஈர்க்க அதுக்கு தகுதியை ஐயா தகுதியை நாம உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியை உயர்த்துவது அப்படின்னாக்கா அந்த பயிற்சி முறைகள் தான். நாம அதுக்கு சந்தோஷமா இருக்கணும். கொண்டாட்டமான நிகழ்வுகள்ல கலந்து நம்ம மனதை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும், மனம் விட்டு சிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மை நாம முதல்ல நேசிச்சாதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். மற்றவங்களையும் நாம சந்தோஷமா வச்சுக்க முடியும். அப்ப நம்மை நேசிக்கும் போது குடும்பத்தை நேசிப்போம், சமுதாயத்தை நேசிப்போம், உலகத்தை நேசிப்போம். அப்ப உலக அளவு விரியும் போது நமக்கு எல்லார்கிட்டையும் அந்த அலையே பரவி நல்லாட்சி மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வகையில நாம மலர்ந்தால்தான் நம்மை நோக்கி வண்ணத்து பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். வண்ணத்து பூச்சிகள் வந்துட்டாவே நம்ம உயர உயர பறக்க ஆரம்பிச்சிரும். இந்த நிலையில ஐயா அவங்க மிக சிறப்பானது ஒரு சிந்தனை விருந்தளித்த இறையாசிரியர் ஈழர் இமயவர்மன் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். இறையாசிரியர் ஈழர் இமயவர்மன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஈழர் இறையாசிரியர் இமயவர்மன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஈழர் இமயவர்மன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டு கேள்விப்பதிக்கு போலாமுங்க ஐயா. போலாமா? ஓகே. சில முக்கிய அறிவிப்புகள். நம்ம இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை உண்டு. நாளை காலை எப்போதும் போல 4:15 மணிக்கு ஆரம்பித்து நம்முடைய எல்லா பயிற்சிகளிலும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். சிறப்பு தவங்கள் 9 மணிக்கு 3 மணிக்கு உண்டு. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். செல்வி அம்மா, நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஓகேங்கம்மா.
நான் பாத்துக்கிறேங்கம்மா. ஓகே, ஓகேங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஆறுமுகம் ஐயா, அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். உரிச்சொந்தமே வாழ்க வளமுடன். ஆறுமுகம் பவானி. வாழ்க வளமுடன். உங்க முகத்தை பார்க்கறதுக்கு தான் வந்தேன், பார்த்துட்டேன், பேச்சை கேட்டேன். ரொம்ப நன்றி. கேள்விகள் எதுவும் இல்லை. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சக்தி வி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னீங்க இல்லையா, சாந்தியிலேயே மனசு வைக்கணும், பிரச்சனை வரும்போது பயம் வரும்போதுன்னு சொல்றீங்க. நம்ம சும்மா இருந்தா கூட நமக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்கள்னால சில பிரச்சனைகள் வருது ஐயா. நம்ம மனசுல ஏத்திக்கிறது கிடையாது, இருந்தாலும் அப்படி சொல்றாங்களேன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வருது இல்ல ஐயா. அப்போ என்ன பண்றது? சாந்திக்கு தான் போகணும், வேற வழி என்ன இருக்கு? அருட்காப்பு போட்டுக்கிறதா சாந்தி போகணும். அருட்காப்பு சாந்தி அதுதான் முக்கியம். வெளியில இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் நம்ம பாதிக்காம இருக்கிறதுக்கு அருட்காப்பு. நமக்குள்ள வர்ற உணர்வுகளை இது பண்றதுக்கு இது மாதிரி எர்த்து கொடுக்குற மாதிரி, கரண்ட்டுக்கு எர்த்து கொடுக்குறாங்களா பூமியில கொண்டு விட்டுற மாதிரி, அத பண்ணிட்டே வந்துட்டோம்னாவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் இப்போ ஒரு சொன்னீங்கல்ல 21 நாள் இந்த இது மூலாதாரத்துல இருந்து நம்ம பண்ற இது என்னது சொன்னீங்களா ஐயா? 21 சாந்தி. ஓகே, மூலாதாரத்துல வச்சு அது ஒரு 21 நாள் செஞ்சுட்டு வந்தோம்னாலே கொஞ்சம் மனசுக்கு இதுவாகும் இல்லையா ஐயா? அமைதியா இருந்தா கூட ஆச்சரியமா பாத்தி. ஓகே ஐயா, நன்றி. அதைத்தான் கேட்கணும்னு வேற ஒண்ணும் இல்லையா. அதான் இல்லன்னா தேவையில்லாத எண்ணங்கள் ஒண்ணுன்னா குட்டி போட்டு அது பெருசாகிட்டே போகும். ஆமா ஆமா. அப்படியே அது ஒரு இல்லாத ஒண்ணு இமேஜின் பண்ணி, நீங்க ஒண்ணுமே இல்ல, உங்கள்ட்ட ஒரு சின்ன பூனைக்குட்டியாட்ட ஒரு சிங்கக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு எண்ணம் வந்தோன்னா ஒரு தட்டுங்க, அது கொஞ்சம் பெருசா நினைங்க, அப்புறம் இன்னொரு தட்டுங்க, இன்னொரு எண்ணம் வரும், இன்னும் கொஞ்சம் பெருசா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தட்டிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல பாருங்க உங்களை தாண்டி ஒரு பெரிய சிங்கம் வந்து நிக்கும். ஆமா ஐயா, அப்படிதான் போறது. ஆமா ஆமா. அத பெருசா விடாம பண்றதுக்கு வந்து நம்ம மூலாதாரத்துல கவனம் வச்சுட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிருமா. ஆற்றல் இழப்பு ஏற்படாதுமா. இல்லாட்டா நிறைய ஆற்றல் இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா. எனக்கெல்லாம் யாராவது ரொம்ப மன வருத்தம் 21 நாள் செய்ய சொல்லிருக்கீங்க. தண்டோட சுத்தி. ஆமா, அது டிப்ரெஷன் கவலை எல்லாம் வருதுல்ல. டிப்ரெஷன்ங்கிறது தொடர்ச்சியான கவலை தாமா டிப்ரெஷன். அப்புறம் மனநோய்க்காக மருத்துவர் பார்க்க வேண்டியது. அதுக்கு வந்து நீங்க வந்து இதை பண்ணிட்டே வந்தோம்னாவே அந்த கவலையோ இதுவோ வரவே வராது. ஓகே ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். சரிண்ணா ஐயம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா உண்மையிலே இந்த எங்கேயாவது ஓடி போயிடணுன்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் அந்த எண்ணம் அந்த அளவுக்கு ஒரு வந்திருக்குங்க ஐயா, சிக்கல்கள். ஆனா இப்ப நம்ம மகிழ்ச்சிட்ட வந்த அப்புறம் ஆனா உங்களோட சிந்தனைகள் நீங்க வித்தியாசமா இந்த மாதிரி கேட்கும் போது, அதான் இந்த மாதிரி நம்ம பார்க்கும் ஆசிரியர்களை பார்க்கும் போதே அந்த பட்டாம்பூச்சி உடனே பறக்க ஆரம்பிச்சிடுதுங்க ஐயா நமக்கு. அந்த சிக்கலை நம்ம எங்கேயுமே ஓட முடியாது, ஓடனாலும் எங்க போனாலும் அந்த சிக்கல் நீதான் தீக்கணும் அப்படின்ற அந்த இது நமக்கு வருதுங்க. அவன் எங்க போனாலும் சிக்கல் எப்படி ஓடும், உன் கூட தானே இருக்கும், நீதான் நிக்கணும். ஆமாங்க ஐயா. அப்ப அது சரி, நம்ம இருக்கிற இடத்துல இருந்துதான் நம்ம அதை சந்திக்கணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் போதே அதுக்குரிய தீர்வு நமக்கு கிடைக்குதுங்க. ஏற்றுக்கிட்டு நம்ம சந்திக்கணும், இதை வந்து சரி செய்யணும், அந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சிந்திக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அது தீர்வு கிடைச்சிடுதுங்க ஐயா. நன்றிமா, சிறப்புமா. வாழ்க. அதுக்கு உங்களுடைய சிந்தனை உரைகள் அது எங்களுக்கு ரொம்ப துணையா இருக்குதுங்க, உதவியா இருக்குது. ஏன்னா அப்பப்ப நாங்க மறந்துடுறோம். இது பிராக்டிஸ் பண்ணி நம்ம பார்த்த விஷயம் தானே சொல்றோம். ஆமாங்க ஐயா, அதுதான் ஒரு சிக்கல்ல நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா அடுத்து வரும்போது அது மறக்குது. அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி சிந்தனைகள் கேட்கும் போது மறுபடியும் எழுந்து நின்னுக்குறோங்க ஐயா. அதுதான் நமக்கு. அப்ப தொடர்ந்து நம்ம இந்த சத்சங்கத்துல அதுதான் தொடர்ந்து நம்ம வரணும், ஸ்பீச் கேட்கணும்ன்றது அந்த இது புரிஞ்சுச்சுங்க. நல்லா அந்த உணர்வு வந்துட்டோங்க ஐயா. அம்மா, நம்ம யார சந்திக்கிறோமோ அவங்களோட உணர்வு நமக்குள்ள வந்துருமா. ஆமா, கட்டாயமா. நம்ம சந்திக்கிற ஆளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா. நமக்கு ரொம்ப கவலையாவே இருந்துருக்குன்னா நம்ம சந்திக்கிற நபர்கள் யார சந்திக்கிறோம்னு கவனிச்சு பார்க்கணுமா. உங்களை சுத்தி இருக்க நபர்களை வச்சுதான் உங்களுக்குள்ள அந்த சூழ்நிலையே ஏற்படும். குடும்பத்திலயும் வெளியிலயும் நம்ம அதை கவனிக்கணும்.
எங்கேயா இருந்தாலுமே தெரியுமா? அப்படி இவங்களை சந்திக்கும் போது எனக்கு ஆற்றல் குறைபாடு ஏற்படுதுன்னா நம்ம அப்பெல்லாம் தண்டோடு சத்தம் இல்லாம பண்ணிக்கிறது. ஓ, சரி சரி சரிங்க. பண்ண பண்ண அதான் நம்முடைய ஆற்றல் ஃபிக்ஸ் ஆகிட்டே வர அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் வர ஆரம்பிச்சு. அதான் இப்ப 21 நாள் தொடர்ந்து பண்ணிடணும். பண்ணாதான் அது உங்களுக்கு சொந்தமா இருக்கு, இல்லாட்டினா அது நான் எனக்கு தான் சொந்தமா இருந்துகிட்டே இருக்கும். ஆ, சரி சரிங்க சரிங்க. மிக்க நன்றி நான் எனக்கு நன்றி. பிராக்டிஸ் பண்ணி கொண்டு நான் ஆமாங்கய்யா, உங்களை அப்புறம் அஜய் பிரகாஷ் ஐயா, நம்ம மதனை ஐயா, இவங்களெல்லாம் ஒரு உற்சாகம் எங்களுக்குள்ள அப்படியே உங்களோட இது அப்படியே அந்த அலை உள்ள வந்துடுதுங்கய்யா தானால. நினைச்சாலே போதும், பார்க்க கூட வேணாங்க, ஐயா அப்படின்னு நினைச்சாவே போதும், அந்த ஆற்றல் எங்களுக்குள்ள நல்லா வந்துடுதுங்கய்யா. சிறப்புமா. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரஸ்வதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த 10 நாளாவே எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அப்படியே மனசுல ஆப்போசிட் என்ன எதிர்காலத்தை பத்தி நீங்க சொன்னது பூரா அப்படியே இருந்துச்சுங்கய்யா. நான் என்ன நினைச்சேன், இன்னைக்கு மதியானம் மெசேஜ் பார்த்துட்டு ஐயா இன்னைக்கு வர்றாரு, இன்னைக்கு கேட்டோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு சொல்யூஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் செல்ல எடுத்து ஆன் பண்ணங்க ஐயா. நீங்க அப்படியே சொன்னது பூரா எனக்காக சொன்ன மாதிரியே இருந்துச்சுங்கய்யா. இன்னையோட உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீயில் பட்ட தூசாகுமா. ரொம்ப சந்தோஷங்க ஐயோ. ஐயா சொன்ன எப்ப மாதிரி சோறு உடையறீங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா தண்டோட சுத்தி பண்ணிக்கணும். சரிங்க சரிங்க. கேட்டோட எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்ன சொல்றதுன்னு பாருங்கம்மா, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் நீங்க நிறைய பேருக்கு சொல்லுவீங்க இப்படி நிறைய டிப்ரெஷனா வர ஆளுகளை எல்லாம் நம்ம இதை பண்ண சொல்றோம், அதுலயே நல்ல மாற்றம் தெரியுது. ஆமாங்க. நான் மத்தியானம் பார்த்தோன்னே நினைச்சேன், இன்னைக்கு இந்த ஐயா வர்றாரு, கண்டிப்பா கேட்கணும், இவர் ஏதோ ஒரு மாற்றம் சொல்லுவாரு, அதன்படி செஞ்சா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்ட் தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எனக்கு வேகமா வேலையை முடிச்சுட்டு பார்த்தேங்க. கண்டிப்பா நீங்க சொன்னது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்கய்யா. கண்டிப்பா செஞ்சு பார்க்கறேன். ஆமாங்கய்யா. ஆமா, நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. கேள்வியில ஒண்ணும் இல்லை. நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி ஜி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க நான் சொன்னாத வார்த்தையை சொன்னேன்னு சொன்னதுனால அவங்கள கொஞ்சம் கோபமா சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் நினைச்சிட்டேன், நம்ம மலவளக்கலையில இந்த மாதிரி வரக்கூடாது, நமக்கு கோபமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஒரு வாரமா தற்சோதனை அப்போ சங்கல்பம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இனிமே என் வாழ்நாள் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப இந்த தண்டோட சுத்தியும் பண்ணிட்டு கூடவே அந்த மாதிரி சொல்லலாங்களா ஐயா? நல்லா சொல்லலாமா. தண்டோட சுத்தி சுத்தா நமக்கு ஆற்றல் பெருகிட்டே வருமா, நம்முடைய ஆற்றல் தடைபடாதுமா. நம்ம கோபம் வர்றதுக்கு காரணமே நம்முடைய ஆற்றல் தடைபடுறதாமா. எனக்கும் கோபம் வந்திருக்கு, நானும் இது மாதிரி பேசியிருக்கேன். ஆனா அந்த தண்டோட சுத்தி பண்ண பாத்தீங்கன்னா அந்த கோபங்கள் குறைகிறத பார்க்க முடியும். ஏன்னா அந்த தண்டோடத்துல போயிருக்க அந்த நரம்புல ஒரு நரம்பு பாத்தீங்கன்னா அந்த லிவரோட கனெக்டிவிட்டி ஆனது. எல்லா நரம்புகளுமே எல்லா உள்ளுக்குள்ள தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. எல்லா ஆர்கனும் பாத்தீங்கன்னா இதயம் ஒரு பக்கத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு, நுரையீரல் ஒரு பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கு, லிவர் ஒரு பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கு, ஸ்பிளீன் ஒரு பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கு, இப்படி குடல் பூரா ஒரு பக்கம் தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. எதுவுமே அடிச்சு வச்ச மாதிரி எல்லாம் இல்ல, தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆற்றல் குறைபாடு ஏற்படும் போதுதான் கோபம் வருது. அந்த தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆற்றல் குறைபாடு இல்லாம பண்றதுக்கு தண்டோட சுத்தி பண்ணும் போது பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் அந்த ஆற்றல் போறதை நம்ம உணர முடியும். நான் பேசுற விஷயங்கள் எல்லாமே நான் பயன்படுத்தி பலனடைஞ்ச விஷயம் தான். தண்டோட சுத்தி பண்ணும்போது இப்ப ஆக்கினை வரைக்கும் கொண்டு இது பண்ணிக்கலாம், நம்ம துரியத்திலேயே வச்சு கொண்டு போய்க்கணும். ஆங்கினை வரைக்கும் வந்துட்டு போகணும். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோகிலாம்பாள் அம்மா. கோகிலாம்பாள் அம்மா அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. அடுத்ததாக கூகுள் பிக்சல் 6a. வாழ்க வளமுடன். கோகிலாம்பாள் வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, தவசம் இருப்பீங்க ஐயா.
ஆகனை தவம் வருது, துரியம் வருது, சாந்தி தவம் மட்டும் உணர்வு தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. அப்பப்போ அஸ்வினி முத்திரை போட்டு உணர்வு வர வச்சு பழகிக்கணுமா. 21 நாள் நம்ம சரிங்க ஐயா. பயிற்சி பண்ணோம்னா தாம்மா வரும். அது மாதிரி வீட்டுல ஆ அந்த இதுல ஐஸ் கியூப் இருந்துச்சுன்னா பின்னாடி எடுத்து அந்த ஐஸ் கியூப் வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா உத்தராட்ச சரி கொட்டை சரி. எடுத்துன்னா உத்தராட்ச கொட்டையை எடுத்து அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். இந்த சவுக்கு காய் பாத்தீங்கன்னா ஆ இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த சவுக்கு காயை எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு கவனத்தை வச்சு பார்த்தோம்னா தெரியும். அது மாதிரி உட்காரும் போதே அந்த இடத்த அப்படி சும்மா பின்னாடி நம்மளே கையில தட்டி விட்டு அருட்தந்தையை நினைச்சு எனக்கு இந்த இது சாந்தி வரவே மாட்டேங்குது. எப்பொழுதெல்லாம் தவத்துல இடையூறு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்க என் உயிரில் கலப்பேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களே, உங்களுடைய உயிராற்றல் எனக்குள்ள கலந்து எனக்குள்ள அந்த சாந்தி முழுமையாக சித்திக்கட்டும். குரு வாழ்க குருவே துணைன்னு அருட்தந்தையை கூப்பிட்டுக்கணுமா. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. வாழ்க வளம். ஏன்னா எப்ப தவத்துல சிக்கல் வருதோ அப்பெல்லாம் வந்து அருட்தந்தை அவர்கள் நம்முடைய உயிர் கலப்பேங்கிற வாக்குறுதி நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தி. நன்றிங்க. நன்றி. வாழ்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கூகுள் பிக்சல் 6A. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா, எப்படியா இருக்கீங்க? ஐயா நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. ஓசூர்ல இருந்து தானே கூப்பிடுறீங்க? ஐயா ஓசூர்ல இருந்து தானே கூப்பிடுறீங்க? இல்ல பெங்களூர் சம்பத் பெங்களூர். பெங்களூர். நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா என்னோட ஒரு கேள்வி. எங்க வீட்டுல வந்து சண்டே ஃபைட் அந்த மாதிரி ஆயின்னு இருக்கு. இது வந்து நம்ம வாஸ்து காரணம் இருக்குமா இல்ல கடி நம்ம ஒரு முன்னோர்கள் கர்மா காரணமா இருக்காமா? இதுக்கு என்ன சொல்யூஷன்? எப்போ டெய்லி எதுனா ஒரு சண்டை ஆகுது, லைக் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, என்ன பண்ணுது? என்னது பேட் வேர்ட்ஸ் வாழ்த்தி தான் ஏன் சரி பண்ணணும். நீங்க வந்து முதல்ல காப்பு போட்டுக்கணும். அப்புறம் சாந்திக்கு போயிடணும். மூலாதாரத்துல கவனத்தை வச்சுக்கணும். யாரெல்லாம் பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்களோ அவங்கள நினைச்சு அவங்கள வந்து அருட்தந்தை கையை இப்படி கையிலனே தூக்கியிருக்காருல, அது மாதிரி என்னுடைய குருவோட ஆற்றல் அவங்களுக்கு முழுமையா கிடைக்கட்டும். அவங்களுடைய தன்மை மாறட்டும். அவங்களுக்குள்ள அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுற தன்மை மாறட்டும்னு குரு வந்து அவங்கள பிளஸ் பண்றதாவே நீங்க நினைச்சுட்டே வாங்க. அப்படியே நினைக்கவே படிப்படியா மாற்றம் வந்துட்டே இருக்கும். ஆனா அதுக்கு முதல்ல நமக்கு அருட்காப்பு போட்டுக்கணும்னா நம்ம வந்து சாந்தியில கவனத்தை வச்சுக்கணும். அவங்கள பிளஸ் பண்றது வந்து அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி 2 கைகளை ஊச்சி உயர்த்தி அவங்கள வாழ்த்திக்கிட்டே வரதை நீங்க நினைச்சுட்டே வந்தீங்கன்னாவே அவங்க அந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே மாறுது. எதுக்காக இருந்தாலும் அருட்தந்தை மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீதேவி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீதேவி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க இதுல நல்ல சொன்னதுல எல்லாம் நல்ல மன வளத்தோடு இருக்கிற, ஆனாலும் அவங்க ஏமாத்திட்டே இருக்கிறாங்க ஐயா. போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க, கோர்ட்ல போஸ்ட்போன் மாதிரி. அது நினைச்ச மனம் ரொம்ப கஷ்டப்படுது. தவம் பண்றவங்களை நோக்கித்தாம ஏமாத்தவங்க வருவாங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆமாய்யா. வாழ்த்து போட்டு மனம் வந்து அப்படியே பூ போலா இருக்குதா, அதனால வந்து நம்ம நோக்கித்தான் அப்படி ஆளுகள் வருவாங்க. நம்ம அருட்காப்பு நிறைய வர்றாங்கன்னா நம்ம வந்து அருட்காப்பு நிறைய போடுவோம். இன்னும் எத்தனை நாள் ஏமாத்துவாங்க தெரியலையா. நம்ம அருள் காப்பும் போடுறேன்யா. போடுவீங்களா? நீங்க காலையில எந்திரிச்சோன்னா போடுறேன், எனக்கு போட்டுக்கிறேன். காலையில எந்திரிச்சோன்னா என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடி எந்திரிச்ச உடனே இறைநிலை என்னை வழி நடத்துகிறது. இன்றைக்கு நான் சந்திக்கக்கூடிய நபர்கள் அனைத்தையும் இறைநிலையே என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இறைநிலை என்னை பாதுகாக்கட்டும். இறைநிலை என்னுடைய கர்மவினையை நீக்கட்டும்னு நினைச்சேன்னா, யாரும் உங்களை ஏமாத்தினாங்கன்னா உங்களுடைய கர்மவினையை நீக்கிறதுக்காக வந்திருக்காங்கிறத நீங்க உணர முடியுமா? அந்த இறைநிலை வழி நடத்துகிறதுங்கிறத வந்து நீங்க உங்களுக்கு சங்கல்பமா பண்ணிக்கிட்டே வாங்கணும். இன்னைக்கு மகரிஷியோட ஒரு கருத்து பார்த்தேன், பிரார்த்தனைங்கிறதே சங்கல்பம் தான். நீ கோயில்ல போய் வேண்டியன்னா அது சங்கல்பம் தான் அப்படின்னு. அப்ப அந்த சங்கல்பத்தை வந்து நம்ம தெளிவா வச்சுக்கணும். இறைநிலை என்னை வழி நடத்துகிறது, இறைநிலை என்னை சிறப்பாக கொண்டு செல்கிறது, இறைநிலை என்னை எந்த நபரை சந்திக்க வைத்தாலும் இறைநிலையே காரணம்ங்கிற உணர்வை ஏற்படுத்திட்டா இறைநிலை சரியான நபர்களை மட்டுமே சந்திக்க வைக்க ஆரம்பிக்கணும். இறைநிலை உங்களை வழி நடத்துறது உணர ஆரம்பிக்கணும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. 21 நாட்கள்ல செஞ்சுட்டு உங்களுக்கு நல்ல நியூஸ் சொல்றேங்க. ஆமா, சிறப்பா இருக்கேன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா அவ்வளவுதாங்க ஐயா. அன்பர்கள் கேள்வி கேட்கும் அன்பர்கள் நன்றிம்மா. நன்றிங்கய்யா, நன்றி. நன்றிங்கய்யா. சிறப்பு. செஞ்சுக்கலாமா ஐயா?